பிரைஸ் தி லார்ட். 4 மாதங்களை முடித்து 5வது மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வசனம் ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழாய் போன ஸ்தலங்களையெல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமேன். நல்ல ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே தேவன் அப்படியாக அவாந்தர வெளிகளையும் வனாந்தரங்களையும் ஏதேனைப் போலவும் கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் மாற்றப் போகிறார். இந்த நேரத்தில் 51:2 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இந்த நேரத்தில் பார்த்தா இந்த வசனத்தில், முந்தைய வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமையும் சாராளையும் பற்றி அங்கே என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். ஒருவனாயிருந்த ஆபிரகாமை அவர் என்ன செய்கிறார்? அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன் என்றார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை சாராளையும் அழைத்து பெருக பண்ணின தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதே காரியங்களை இன்றும் செய்ய வல்லவராகவும் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு இதை செய்த அதே தேவன் எங்களுக்கு இந்த மாதத்திலே ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர். இந்த மாதம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி நம்பிக்கை இழந்து பாழாய் போன இடங்களை போன்ற சூழ்நிலையில் உள்ள தேவனுடைய மக்களை ஆறுதல் தேறுதல் செய்து ஆசீர்வதித்து மீண்டும் கட்டி எழுப்பி செழிப்படைய செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம். பாழாய் கிடக்கும் அவர்கள் வீடுகள், குடும்பங்கள் ஆறுதல் படுத்தப்பட வேண்டும். பாழாய் போன இடங்களுக்கு அவர் ஆறுதல் தேர்தல் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் அப்படியாக ஆறுதல் தேர்தல் செய்ய வேண்டியவராக இருக்கிறார். தேற்றப்பட வேண்டும், ஆறுதல் செய்ய வேண்டும், தேற்றப்பட வேண்டும். எப்படி ஆறுதல் தேர்தல் அடைவது? ரோமர் 15வது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிப்போமானால், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று இந்த வசனம் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த வேத வசனத்தை நாம் அனுதினம் வாசித்து தியானிக்கும் ஒரு பழக்கம் எங்களுக்குள்ள தேவையாக இருக்கிறது. இந்த வசனத்தில் அப்படி தான் சொல்லப்படுகிறது. விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கையின் பொறுமையை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று இன்னொரு வசனம் சொல்லுகிறது. அது 1 தெசலோனிக்கேயர் 1:2. இந்த ஆறுதல் தேர்தல் என்று சொல்லும் பொழுது வேத வசனத்தை அனுதினம் வாசித்து நாம் விசுவாசத்தை வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த 1 தெசலோனிக்கேயரில் சொல்லப்பட்டது தான், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, இந்த விசுவாசம் இப்பொழுது நாங்கள் வாசித்து பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசம் நம்மை தேவனோடு கிட்டி சேரவும் இன்னும் அதிகமாக அவரை நேசிக்கவும் எங்களுக்கு உதவுகிறதா இருக்கிறது. இவை யாவுமே விசுவாசத்தை வளரச் செய்கிறது. வேதத்தை வாசித்து நாங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு நம்மை தேவனோடு கிட்டி சேர்த்து உறவு கொள்கிற அந்த நேசிக்கிற காரியங்கள் யாவுமே இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையின் பொறுமையாக இருக்கிறது என்று வசனம் இங்கே சொல்கிறது. சங்கீதம் 119:49-50 வசனங்களை பார்ப்போமானால், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லியிருக்கிறது. இந்த வசனத்தின்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீங்கள் நம்பின வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு இருக்கும்.
அந்த வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டி ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியாக ஜெபிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆறுதலும் உயிர்ப்பிக்கருமாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் முதலாவது பாழாய் கிடக்கும் அந்த வீடுகள் குடும்பங்கள் ஆறுதல் படுத்தப்படுவதையும் தேர்தல் படுத்தப்படுவதையும் எப்படி என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது பார்த்தோன்னா வனாந்தரம் ஏதேனை போல் மாறும் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஏதேன் என்று சொல்லப்படும் பொழுது ஏதேன் எப்படிப்பட்டது என்று எல்லாருக்குமே தெரிந்த காரியம்தான். அதாவது ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உண்டு பண்ணின மனுஷனை அந்த தோட்டத்திலே வைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு தேவையான அனைத்தையும் அதிலே உண்டாக்கியிருந்தார். அவனுக்கு துணையாக மனுஷியையும் உருவாக்கினார். அந்த தோட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது? செழிப்பான தோட்டமாக இருந்தது, நீர்ப்பாய்ச்சல் உள்ள இடமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னம் நிறைந்த இடமாக காணப்பட்டது. அவர் அந்த தோட்டத்திலே அந்த ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவினார் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. அந்த செழிப்பான நீர்வளமான தோட்டம்தான் அந்த ஏதேன் தோட்டம். அப்போ இங்கே வசனம் சொல்கிறது வனாந்தரம் ஏதேன் தோட்டமாக மாறும். இங்கே வனாந்தரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏதேனை போல அல்ல, அதற்கு எதிரான மாறான காரியம். அதாவது வனாந்தரம் சோதனையில் கடந்து போகிற அல்லது போய்கொண்டிருக்கிற தேவனை சார்ந்து வளரக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே அது குறிக்கிறது. அநேகமான தேவ ஜனங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் சோதனைக்கூடாக கடந்து போகலாம், கஷ்டங்களுக்கூடாக கடந்து போகலாம், நிந்தைகளை அனுபவிக்கலாம், வியாதிகள், பொருளாதார தேவைகள், இப்படி பல காரியங்களுக்கூடாக கடந்து போகலாம். இது ஒரு வனாந்தர வாழ்க்கை போலத்தான் அவர்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் உண்டாக்கின நேரத்தில் இந்த மனிதன் செய்த ஒரு சிறு தவறினாலே மனிதன் அக்கிரமம் செய்கிறவனாக மாற்றப்பட்டான். இந்த அக்கிரமத்தின் நிமித்தம்தான் அவன் வனாந்தரத்துக்கூடாக கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் ஆபிரகாமின் தேவன் வனாந்தரத்தையும் ஏதேனாக மாற்ற வல்லவர். இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அங்கே புசிக்க வேண்டாம் என்று சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததினாலே ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்து போனார்கள். இதன் நிமித்தம் என்ன நடந்தது? மனிதன் பாவம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு அக்கிரமக்காரனாக மாறிப்போனான். ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் பிரசன்னத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அந்த பிரசன்னமே அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. எசேக்கியேல் 36-33 வசனத்தை வாசித்தால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். அங்கே பட்டணங்கள் எல்லாம் எதனாலே அங்கே கட்டப்படும்? எப்படி இருந்தால் கட்டப்படும்? அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படும் பொழுதுதான் அங்கே பட்டணங்கள் கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாலும் நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று அங்கே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து, அதாவது வனாந்தரமான அந்த வாழ்க்கையிலிருந்து ஏதேன் தோட்டமாக மாற்ற வல்லவராயிருக்கிறேன் என்று சொன்னபடியே அந்த அக்கிரமங்களையும் நாங்கள் எங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிற காரியத்தின் மூலமாகத்தான் அதை அவர் செய்கிறார். ஒரு கட்டளையாக அங்கே கொடுத்திருக்கிறார். இப்போது ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த செழிப்படைந்த மனிதன் இப்பொழுது எங்கே? தேவ பிரசன்னமுள்ள இடத்துக்கு அவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போலவே மீண்டும் அங்கே கொண்டு வரப்படுகிறான். அந்த ஏதேன் தோட்டத்தில் அதாவது குடும்பங்கள் வீடுகளிலே பிரச்சனைகள் இருக்கலாம், சந்தோஷம், சமாதானம், பொருளாதார செழிப்பு, சுகம்,
இவை யாவும் உண்டாயிருக்க வேண்டியதாய் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அந்த அக்கிரமங்கள் யாவையும் என்ன நடக்குது, நாங்கள் இல்லாமல் பண்ண அக்கிரமத்திலிருந்து மீண்டு வர வேண்டும், எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியதுமாக நாங்கள் இருக்கிறோம். சங்கீதம் 34:1 படி நாங்கள் துதிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். அதாவது அந்த அக்கிரமங்களிலிருந்து மீளும் பொழுது தான் நாங்கள் துதிக்க முடியும். இல்லாவிட்டால் மனுஷனுக்கு துதிக்கிறது கஷ்டமான காரியமாகத்தான் இருக்கும். இந்த நேரத்தில் 1 யோவான் 1:9 சொல்கிறபடி, தம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தான் அவர் எங்களை சுத்திகரித்து உண்மையுள்ளவர்களாக மாற்ற முடியும். அப்படி மாற்றும் பொழுது நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பாவங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறோம். இந்த காரியத்தை நாங்கள் ரட்சிப்புக்கு மாத்திரம் சொல்ல முடியாது. அனுதினம் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். மனுஷன் அனுதினமும் தன்னை ஆராய்ந்து பார்த்து தனக்குள்ளே இருக்கிற அக்கிரமங்கள் பாவங்களை நீக்கி அவன் அதை அறிக்கையிட்டு தேவனிடம் அதை அறிக்கையிட்டு அந்த அறிக்கை நிமித்தம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தன்னை சுத்திகரிக்க வேண்டுகிறவனாக இருக்கிறான். அப்படியாக சுத்திகரிக்கப்பட்ட மனிதன் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான்? ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஆதாமை உருவாக்கின பொழுது தேவ பிரசன்னத்தோடு அந்த ஆசீர்வாதங்களோடு அவன் இருந்தானோ அது போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இன்று நாங்கள் குடும்பங்களில் வீடுகளில் நாங்கள் பார்க்கும் பொழுது சந்தோஷ குறைவு, சமாதான குறைவு, பொருளாதார குறைவு, சுகம் இல்லாமை, ரட்சிப்பில்லாமை எல்லாம் காணப்படுகிறது. அப்போ நாங்கள் எங்களுடைய அக்கிரமங்களை அறிக்கையிட்டு பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாங்கள் வாழ்ந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் மீண்டுமாக தேவ பிரசன்னத்தோடு இருக்கும் பொழுது நாங்கள் இந்த காரியங்களை மீண்டுமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்று எங்களையும் அப்படியாக ஆசீர்வதிக்க முடியும். இந்த நாளிலும் பார்த்தால் இப்படி நடக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேணும்? துதிக்க வேண்டும், அவரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும். அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படியாக 1 நாளாகமம் 16:9 சொல்லுகிறது, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சொல்லுகிறது. அந்த இடத்துல நாங்கள் அவருடைய அதிசயங்களை என்ன செய்ய வேண்டும்? சாட்சியாக அநேகருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை அறிகிறவர்கள் தேவனை அறிகிறவர்களாக மாறுவார்கள். இந்த நாளில் அப்படியாக நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் நாங்கள் சாட்சியாக அறிவிக்கும்படி இந்த வேளையிலே நாங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கலாம். இப்படியாக இந்த தேவ ஜனம் இந்த மாதத்திலே இந்த வசனத்தின்படி, அதாவது ஏசாயா 51:3 படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறப்போகிறார்கள். இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து போகலாம். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya, thank you Jesus. நீர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறீர். தாயைப் போல் தேற்றுகிற எங்கள் தேவன் அதிகமாக வேதத்தை வாசித்து தியானிப்பதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஆறுதல் படுத்தப்படுகிறோம் என்பதை நாங்கள் வசனங்களின் ஊடாக பார்த்தோமே. இந்த நாளிலும் அப்படியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வேதத்தை அதிகமாக வாசித்து தியானிக்க ஒப்பு கொடுக்கிறோம். அதன் மூலமாக நாங்கள் ஆறுதல் தேர்தலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அநேக வாக்கு தத்தங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். அதை மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரை உமைக்கு அதை நினைப்பூட்டும்படியாக ஜெபிக்கும் பொழுது அவற்றை நினைப்பூட்டி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் அப்பா வனாந்தரமான வாழ்க்கையை ஏதேன் தோட்டமாக மாற்றுவேன் என்று இந்த மாதம் நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். வனாந்தரமான வாழ்க்கையில் கடந்து போகிற குடும்பங்களை இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆமாண்டவரே, பொருளாதார குறைவுகள், ஆண்டவரே சுகையினங்கள், ஆண்டவரே சந்தோஷமின்மை, ஆண்டவரே குழப்பங்கள் அப்பா, இப்படியாக பல காரியங்கள் நிந்தைகளினூடாக கடந்து போகிற
போகிற மக்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி ஆண்டவரே, அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் அப்பா சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது, ஆதாமும் மேவாலும் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது நீர் எப்படி அவர்களை அப்பா நீர்வளமான செழிப்பான உம்முடைய பிரசன்னம் நிறைந்த இடத்தில் வைத்திருந்தீரோ அதே போன்ற ஒரு பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வர செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியாக ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ராஜா ஆண்டவரே, உண்மை அப்பா நாங்கள் துதிக்கும்படியாக அந்த நன்மைகள், நீர் செய்த நன்மைகளை, அதிசயங்களை நாங்கள் அநேகருக்கு சொல்லி ஆண்டவரே பக்கம் நாங்கள் ஆதாயம் பண்ணிக்கொள்ள உதவி செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ராஜா இந்த மாதம் முழுவதும் சுவாமி இந்த 5வது மாதத்திற்குள்ளே எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 5வது மாதத்தை இந்த கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிறைவேற்றி ஆசீர்வதித்து மகிழச் செய்வீராக என்று இயேசுவின் இன்ப நாமத்தினாலே பிதா ஒருவருக்கே இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமேன், ஆமேன்.